ஹலோ மக்களே, நைட் ஷோட 8th எபிசோட்ல நம்ம பவானி ஸ்ரீ வித் திலீப். இன்னைக்கு உங்ககிட்ட வந்து 2022 ரிலீஸ் ஆன படத்தை பத்தி நாங்க பேச இருக்கோம். திலீப், கண்டிப்பா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மளே வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த படத்தோட பேர் என்ன திலீப்? மாயோன். மாயோன் அப்படின்றது ஆக்சுவலா மாயோன் அப்படின்னோடனே வந்துட்டு இது வந்து ஒரு மலைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு மலை கோயில் சொல்ல போனா அதுல இருந்து படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கதைக்கான கான்செப்ட் அங்க இருந்து வந்திருக்கு. ஓகே, இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, சத்யராஜோட மகனாக இருக்கக்கூடிய சிபி ராஜ் வந்து நடிச்சிருப்பாரு. ஹீரோயினா பார்த்தோம் அப்படின்னா தன்யா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல நமக்கு ஒரு சில தெரிஞ்ச கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா KS ரவிக்குமாரா இருக்கட்டும், ரவி. ஆமா, கண்டிப்பா இவங்களாமே வந்து நடிச்சிருந்திருப்பாங்க இந்த படத்துல. திருப்பி இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து யார் இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு ஒரு இசை ஞானியா இருக்கக்கூடிய இளையராஜா சார் தான் வந்து படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிஷோர் வந்து டைரக்டர் வந்திருக்காரு. கிஷோர் சொன்ன தெரியாது, பட் ஆனா படம் சொன்னோம்னா வட சென்னை காந்தாரா படத்துல போலீஸா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் கட் பார்த்தோம்னா பீப்புள்ஸ்க்கு வந்து புரியும். ஆமா, இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மொழி மாணிக்கம் அப்படின்னு சொல்றவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ இந்த படம் வந்து ஒரு பக்கம் சயின்ஸ், ஒரு பக்கம் வந்துட்டு டிவோஷனல், ரெண்டுமே கலந்து வந்து இந்த படத்தை காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா, எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா காமிச்சிருப்பாங்க, அதே டைம் கடவுள் நம்பிக்கையில படம் எப்படி போகுது ஒரு பாயிண்ட் ஆஃப்ல காமிச்சிருப்பாங்க படத்தை சொல்ல போனா பவானி. சரி, இதுல இந்த படத்தோட சிம்பிளா ஒரு ஷார்ட்டா ஒன்லைனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போனா? எப்படின்னா ஒரு அறிவியல் நம்பிக்கையும் ஒரு இறை நம்பிக்கையும் எப்படி கலந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க, இதை ஷார்ட்டா சொல்லலாம், படத்தோட கதை மாதிரி காட்டலாம். ஓகே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர். ஏன்னா இந்த படத்துல சிபிராஜ் தான் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணிருப்பாரு இல்லையா? சோ அந்த கேரக்டரை நீங்க நோட்டீஸ் பண்ண பாயிண்ட்ஸ் சொன்னது? சினிமா சொல்ல போன படத்துல சொல்ல போனா ஒரு ஆர்கிடெக்டா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இல்லீகலா சில வேலைகள்லாம் பண்ணுவாரு. சிலைகள் எடுத்து விற்கிறது அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு வில்லன் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க சிபிராஜ் சொல்ல போன. இப்போ வந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா இந்த படத்துல வாசுதேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு இல்லையா? சோ அந்த கேரக்டர் எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? இவங்க வந்து அவங்கள லீடர் மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்க சொல்ல போனா. அந்த ஆக்சுவலா இந்த ஆர்கியாலஜிஸ்ட்களுக்கு ஒரு லீடரா வந்து இவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா பண்ணி, அது மட்டும் இல்லாம அது மூலியமா எப்படி ஹீரோ உள்ள வராங்க, எதுக்கான இந்த டீம் கடவுள ஜாயின் பண்றாங்க, இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கான இல்லீகல் ஒர்க் பண்றாங்கல்ல, சோ அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, அது படத்துல மீது கதை மாதிரி காட்டுவாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு படத்துல ஹீரோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதுவே வில்லன் நம்ம எப்பவுமே சொல்றதான் வில்லன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. இந்த படத்துல தேவராஜ் அப்படின்றவர் வந்து வில்லனா இருப்பாரு, அர்ஜுன் வந்து ஹீரோ. ரெண்டு பேரோட காம்போவுமே நல்லா காமிச்சிருந்திருப்பாங்கல்ல, சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதாவது ரெண்டு பேருமே சொல்லலாம் பாட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் சொல்ல போனா பாட்டாய் வந்து இப்படி சிலைகள் எங்க எடுக்கிறாங்க, அது எப்படி வெளிநாட்டுக்கு கொடுத்து அதை காசாக்குறாங்க. வெளிநாட்டு அங்க ஒரு ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க, மெயின் வில்ல அவங்க தான் சொல்ல போனா, அங்க எப்படி கொடுத்து அதை எப்படி காசாக்குறாங்க, எப்படி நம்மளுடைய பழங்கால சிலைகள் அங்க காசுக்கா விற்கிறாங்க, இந்த மாதிரி படத்தை காமிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த படத்துல பார்த்தோம்னா சான்ஸ் ஃபெராரோ அப்படின்றது ஆக்சுவலா வந்துட்டு அவரை வச்சுதான் நம்ம லாஸ்ட் படம் பாக்குறப்ப தெரியும், அவரை வச்சுதான் அடுத்தடுத்து கதைகளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுல இருக்க சிலையை எங்க எடுக்கணும் பிளான் போட்டு பக்காவா ஸ்கெட்ச் வச்சு அதை சேல் பண்றாங்க அந்த ஆள் மூலியமா. சோ இப்போ வந்து இந்த சான்ஸ் ஃபெராரோ அப்படின்ற கேரக்டர் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான் சொல்லுவாங்க படத்துல இல்லையா? கண்டிப்பா இப்ப சொல்ல ரீசெண்டா அப்படிதான் நடந்துட்டு நம்ம சொல்ல போனா போனேன். சோ அந்த கான்செப்ட்ல படம் எடுத்திருக்காங்க. சொல்ல கூட ரீசெண்டா பல கோயில இருக்க சில வெளிநாட்டுல இப்பயும் அது என்ன மியூசியத்துல கூட இருக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி. சோ அந்த பேஸ் தான் பார்த்து எடுத்திருக்காங்க. அது கிருஷ்ண பிளே அப்படின்ற ரோல் வந்து யார் பிளே பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராதா ரவி சார் தான் வந்து பிளே பண்ணிருப்பாரு. ஆமா, சூப்பரா ராதா கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. அது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம பக்கா உள்வாங்கி அந்த ஒரு உலகம் எப்படி உருவானுச்சு அது அழகா சொல்லுவாங்க. இருக்கு அது அழகா அவையார் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ல சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்க பண்றீங்களா சயின்ஸ், இந்த சயின்ஸ் எல்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க அவையாரு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இந்த இப்ப தாண்டுதான் அப்ப இருக்கிற அறிவியல், அது உங்க சொன்னது புரியாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல வந்துட்டு ராதா ரவி சாரோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் தர்மகட்டா அப்படின்ற கேரக்டர் வந்து படம் கடைசியுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வச்சு முடிப்பாங்க. சோ அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதுக்கு படத்துல வந்துட்டு நிறைய டிவோஷனல் கதைகள் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காந்தாரி கதையா இருக்கட்டும். சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? மகாபாரதத்துல வந்து அந்த லாஸ்டா ஒரு இது சாவாங்கல்ல, அதுல வந்து அவங்க காந்தாடி இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிடுவாங்க கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி செத்து போ வேடங்கையால.
அப்ப கிருஷ்ணர் அது சோகமா ஒரு டைம் மலையில உட்காந்துக்கிட்டு அந்த புலங்களை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுல இப்ப இந்த படத்துல வந்து அந்த காந்தாரி கதைகள், அதாவது குருஷேத்திர போல நடந்த அந்த விஷயங்களை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா, அதாச்சும் படத்தோட கோயிலுக்கும் சாமிக்கும் கனெக்ட் பண்றாங்க. அடுத்தடுத்து கதை நகர்ந்து போகும். எப்படின்னா காந்தாரி சாப்பிடுவாங்கல்ல, மகாபாரத லாஸ்ட் கிளைமேக்ஸ் முடியும் போது சாப்பிடுவாங்க. அந்த சாபத்துல கிருஷ்ணன் மனவடைஞ்சு போய் அந்த புலங்களை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. மலைமலேறி, அதான் மாயவன் மலை வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சோகமா. அப்போ வாசிக்கும் போது அங்க தேவர்கள்லாம் சோகமாக கிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஈகடா இவங்க இசை வாசிப்பாங்க, தேவர்கள் இசை வாசிப்பாங்க. அது மூலியமா அவரு மன நிமிதம் ஆவாங்க. அப்போ தெரியாம அந்த புலங்குழல் வந்து கீழே விழுந்துரும், கிருஷ்ணோட புலங்குழல் கீழே விழும். அந்த இடம் தான் இப்ப படத்துல கட்டுற புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க மாயவன் மலை இருக்கிற கோவில். சோ அந்த அந்த கான்செப்ட் வச்சுதான் படத்தை மூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் இவங்க எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பல ஆசனம் வந்து எப்படி அங்க சேர்த்து வச்சாங்க, பொண்ணு இந்த தங்கம் பொண்ணு எப்படி சேர்த்து வச்சாங்க, மக்களுக்குள்ள குத்தாங்க, பேலன்ஸ் தங்கம் அங்கதான் இருக்குது. இந்த மாதிரி படத்தை காமிச்சிருப்பாங்க. நிறைய படங்களை பார்த்தோம்னா பாம்புகள் பத்தி வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தா காளிங்கன் அப்படின்ற ஒரு பாம்பு தான் வந்துட்டு பாதுகாத்துட்டு வரணும் காமிச்சிருப்பாங்க. ஆமா, இப்ப கிருஷ்ணருக்கும் பாம்புக்கும் கனெக்ட் அப்பிலிருந்து இருக்கு சொல்ல போனா. ஏன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பை வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தும். அதை வந்து கிருஷ்ணன் வந்து இவங்க டான்ஸ் ஆடி தலைமலை ஏறி ஆடி கண்டல் பண்ணுவாங்க. அந்த பாம்பு தான் இந்த கோயிலை வந்து பாதுகாக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இப்ப அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த படத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எப்படி சொல்றது, சயின்ஸ் பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா, ஒரு இதுக்கும் சயின்ஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம்னாதான் ஒரு பக்கம் இந்த சாமி நம்பிக்கை காமிச்சாலுமே அதோட கனெக்டிவிட்டியாவே சயின்ஸ் காமிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்ல போன படத்தோட. அது வந்து சொல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு படத்துக்கு. இப்ப இந்த படத்துல இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாரத நாட்டுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு திருடு போயிருக்கு அப்படின்றதையுமே வந்துட்டு இன்டெரக்டா சொல்ற மாதிரியே சொல்லி இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லப்போனா இவங்க ஒரு நல்ல மெசேஜ் படத்தை காமிச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்காங்க, அது வந்து ஒரு அறியாமையா இருக்காங்க. சொல்ல போனா நம்ம நாட்டு பொக்கிஷங்கள் வெளிநாட்டுக்கு அது வரங்கள் மாதிரி. அப்படிதான் முக்காவாசி நாட்டுல வந்து நம்ம சொத்துக்கள் எக்கச்சக்கமும் செதறி கிடக்கு. அந்த ஒரு கான்செப்டுக்காக படுத்துறதுக்காக எனக்கு தோணுது அந்த மாதிரி வாணி. அதுக்கப்புறம் இந்த படத்துல வேற வந்துட்டு உங்களை பிடிச்ச கதைக்கிழமை சீன்ஸ் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க? ஆரம்பத்துல சொன்னதுதான் அந்த அணுக்கள் பத்தி சொல்லுவாங்கல்ல, அது கேட்கும்போது எனக்கே அப்படியே உடம்பே கூசுனுச்சு. அந்த மாதிரி ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க சொல்ல போனா. ஏன்னா அந்த டைம்ல வந்து சயின்ஸ் எந்த பீக்ல இருந்திருக்கு. இப்ப நம்ம சொல்ல முடியாது மாடர்ன் சயின்ஸ் இதெல்லாம் சொல்ல போனா கால் தூசிக்கு வராது. அங்க அப்ப இருந்த டெக்னாலஜி எல்லாம் இப்ப இருக்க சயின்ஸ் கம்பேர் பண்ணோம்னா சயின்ஸ்க்கு அப்பாற்படும். சில விஷயங்கள் சயின்ஸாலே புரிஞ்சுக்க முடியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியால. அதெல்லாம் எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு. ஆனா படம் பார்த்துட்டு இருக்கப்போ கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம வேற ஒரு கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படியே டோட்டலா வேற மாதிரி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. டோட்டலா சேஞ்ச் ஆகும் கதை. இந்த கதை டோட்டலா சேஞ்ச் ஆகி கதை லாஸ்ட்ல வேற மாதிரி முடியும். ஆமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு. கண்டிப்பா வாணி, அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சில கிளைமேக்ஸ் காமிச்சிருப்பாங்க. இப்படி இந்த கிளைமேக்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க. அது படத்தோட இன்னும் சுவாரஸ்யமான காமிச்சிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. சோ இந்த படத்தை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்களே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தாராளமா போய் பாருங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து நாங்க வேற படத்தை பத்தி உங்ககிட்ட டீகோட் பண்றோம். எந்த படத்தை பத்தி நாங்க டீகோட் பண்ணோம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, டாடா, பை பை.